மக்களே, சத்தமே இல்லாம வந்திருக்க புது அறிவிப்பு தாங்க இது. இது என்ன அப்படின்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஓகேங்களா? சென்னையில இருந்து தான் இந்த ஒரு ஆர்ஆர்பி சென்னையில இருந்து தான் இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஓகேங்க. இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செக்ஷன் கண்ட்ரோலர் அப்படின்ற மாதிரி குடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போமா, என்னென்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, அ ஆன்லைன் மூலியமா நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்ளிகேஷன அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. கடைசி நாள் வந்து 16/10 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இது என்ன வேலைக்கு அப்படின்னா, செக்ஷன் கண்ட்ரோலர் அப்படின்ற ஒரு வேலைக்கு தான் ஆட்கள எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தெளிவாவே குடுத்துருந்துருக்காங்க. ஓகேங்களா? 6 வேக்கன்சி லிஸ்ட்டு 368 பேர வந்து வேலைக்கு எடுக்குறாங்க. 6 லெவல் இன் 7த் பே சம்பளம் கேட்டகரி வந்து லெவல் 6 அப்படின்ற மாதிரி அவங்க குடுத்துருக்காங்க. 7த் பே கமிஷன்ல. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ வரும் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்கில 35,400 வரும். ஓகேங்களா? அது போக வயது வந்து 20லேருந்து 33க்குள்ள நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாவே சொல்லியிருந்திருக்காங்க. இது வந்து எல்லா ரிசர்வேஷன்ல வர ரிலாக்சேஷன் எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அது அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். வேறு ஏதாவது குடுத்துருக்காங்களா? இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு மால் ப்ராக்டிசஸே இருக்கக்கூடாது. ஆன்லைன் மூலியமா தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றச்ச வந்து ஒரு அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு அதுலேருந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ ஃபீ பேமெண்ட்டும் நீங்க அதில தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாவே குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபீ கன்செஷன், ரிசர்வேஷன், ஏஜ் ரிலாக்சேஷன் இது எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டீட்டெயில்டா அவங்க இங்கே குடுத்துருக்காங்க. பிகாஸ் 57 பக்கத்துக்கு இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்குங்க. கடைசி நாள் வந்து 14/10/2025. ஓகே. அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரைட் ஆஃப் அப்பாயின்ட்மென்ட் இது எல்லாமே குடுத்துருக்காங்க. வேக்கன்ஸீஸ் லிஸ்ட்டையும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இதில உங்களுக்கு ஏதாவது அப்ளை பண்ணுறப்ப டவுட் இருந்தது அப்படின்னா, நீங்க வந்து மெயில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. rrb.help@csc.gov.in அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட் அட்ரஸ் குடுத்துருக்காங்க. ஃபோன் நம்பருமே இங்கே குடுத்துருக்காங்கங்க. நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு ஏதாவது குடுத்துருக்காங்களா? ஏஜ் லிமிட் வந்து குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 20 to 33 அப்படின்ற மாதிரி குடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி, ஓபிசி, நான் கிரீமி லேயர், எஸ்சி, எஸ்டி அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி குடுத்துருக்காங்கங்க. அதையும் நீங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. ரிலாக்சேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 3 இயர்ஸ் ரிலாக்சேஷன் இருக்கு. எஸ்சி, எஸ்டிக்கு 5 வருஷம் அந்த மாதிரி குடுத்துருக்காங்க. அது போக ஃபீஸ் எவ்வளோப்பா எக்ஸாமினேஷன் ஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கேட்டகரி வைஸா ஸ்ப்ளிட் பண்ணியிருந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, எல்லா ₹500 இருக்குங்க. இதுலேருந்து ₹500 வந்து எல்லா கேண்டிடேட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ஃபீமேல் கேண்டிடேட்க்கு ₹250ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ அந்த ₹500ல வந்து ₹400 வந்து ரீஃபண்ட் நாங்க திருப்பி உங்களுக்கு பண்ணிருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு நீங்க அப்பியர் ஆகுறீங்க இல்லையா? அப்பவே நாங்க உங்களுக்கு ₹400 திருப்பி ரீஃபண்ட் பண்ணிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே பெண்களுக்கு, டிரான்ஸ்ஜெண்டருக்கு, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டி கம்யூனிட்டி, இடபிள்யூஎஸ் கம்யூனிட்டி, பிடபிள்யூபிடியில் வந்தீங்கனாலுமே ₹250 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த ₹250 நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு டைம் டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆவீங்க இல்லையா? கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு அப்போ நாங்க உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஆன்லைன் மூலியமா தான் நீங்க பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. கடைசி நாள் பேமெண்ட் பண்ணுறதுக்குமே 16/10 அப்படின்ற மாதிரியுமே தெளிவாவே சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு லிங்க்ல நான் இந்த அட்டாச்மெண்ட்டை நான் உங்களுக்கு குடுத்துட்றேன். கிளிக் பண்ணி ஃபுல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணிவிட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே ரெடியா வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆல் த பெஸ்ட் மக்களே! இதே மாதிரி ரெகுலரா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.